எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. நம்ம வந்து இந்த காரை வாங்குறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். எல்லாருக்கும் பெரிய ஷாக்காக இருக்கா? 12 லட்ச ரூபா வருது. செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கோம். சொல்லுப்பா, இதோட ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம யூடியூப்ல அந்த ஒரு இன்கம் வச்சு தான் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இதாக முடிஞ்சு. உங்களோட எல்லாம் ஒரு ரவுண்ட் வந்ததுக்கே வாமிட் வர மாதிரி எல்லாம் கேர் ஆயிடுச்சு. வந்து எல்லாமே பேசிக்கலாம். இரு, அது ஒரு லக் அடிச்சிருச்சு. அது வர வந்து சொல்கிறேன். ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்றதே கஷ்டம், ஏன்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. நாங்கள் வந்து நல்லா இருக்கோம். அப்படியே 2-3 நாளாக பிஸி டேவாக போயிடுச்சு. அதனால தான் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. என்னங்க இது? ஏன்னா அவங்க தாய் மாமா வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்காக நாங்கள் வந்து வந்துட்டோம். அதனால எந்த வீடியோவும் நம்ம எடுக்க முடியல. இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்க தாய் மாமா வீடு வந்து தாரமங்கலம் தான் அப்படின்ட்டு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கம் தான் நங்கவல்லி. அப்படியே போனோம்னா திவ்யா வீட்டை பார்த்துடலாம். சரி, அவங்க வந்து எப்பயும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, போன மாதத்துலேயே வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் வரவே இல்லை. சரி, வந்தோம், அவங்கள அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம திவ்யா வீட்டுக்கு தான் போகிறோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், விளாக் ஜாலியாக இருக்கும். அடே அப்போ எல்லாரும் சிரிங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. நம்ம வந்து இந்த காரை வாங்குறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். எல்லாருக்கும் பெரிய ஷாக்காக இருக்கா? இவ்வளோ பெரிய ஷாக். நம்ம வந்து இந்த காரை வாங்குறதுக்கு தான் இப்போ நம்ம வந்தோம். பார்த்தீங்களா, ஆடி கார் 12 லட்ச ரூபா வருது. செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கோம். சொல்லுப்பா, இதோட ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது தெரியல. நம்ம யூடியூப்ல அந்த ஒரு இன்கம் வச்சு தான் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இதாக முடிஞ்சு. உங்களோட சப்போர்ட் வந்து என்ன வேணும், இன்னும் 4-5 ஆடி கார் வாங்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்புறம் இன்னும் வேற என்னப்பா வாங்கலான்னுங்கிற ஆசை? வேற என்ன, அடுத்து தாரு அந்த மாதிரி எதுவும் வாங்க வேண்டியதா? மகேந்திர தாரு, பிஎம்டபிள்யூ அவர் நான் இந்த காருங்களெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு 4-5 சைட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு நீங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட எதிர்பார்ப்பு. நாங்க தகர செட்டு கூட வாங்க முடியாது அப்படிங்குது. கார் ஓனர் வராங்க, கார் ஓனர் வராங்க சொன்ன மாதிரி காட்டுங்க. கார் ஓனர் வர வந்துட்டாங்க. அங்க பாருங்க எவ்வளவு கெத்தா வராங்க. இதுதான் கார் ஓனரு. எல்லாரும் பாத்துக்கோங்க, இந்த கார் வந்து திவ்யா வீட்டு கார். திவ்யா வீட்டார் வாங்கியிருக்காங்க, ஆடி கார் வாங்கியிருக்காங்க. ஆடி கார் பாத்தீங்களா? அவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்குது? இந்த கார் இவ்வளோ நேரம் நம்ம பில்டப் பண்ணது எல்லாமே சும்மா வெட்டி பந்தா. இந்த கார் வந்து திவ்யாவோட கார். அவங்க வந்து புதுசாக வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா, இதை காட்டுறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, பொறாமப்படுத்துறாங்க நம்மள. அதை தாண்டி இந்த கார்லாம் வந்து நம்ம இப்படி தொட்டு பார்க்க முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஆனா உட்கார்றதுக்கான வாய்ப்பு கொடுத்த வரைக்கும் ரொம்ப நன்றி. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். திவ்யா வீட்டுக்கு கங்க்ராட் சொல்லுங்க எல்லாரும். ஆடி காருக்குள்ள நம்ம வந்து இன்னைக்கு உட்காந்து டிராவல் பண்ண போறோம். அப்புறம் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திவ்யா வீட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அவங்க 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஆடி காருக்குள்ள வந்து எப்படி எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார் டூர் பார்க்கலாம் வாங்க. கார் டூர் பார்க்கலாம் வாங்க. அவங்க தான் வீடியோ போடல, நாமளாச்சும் வீடியோ போடுவோம். வாங்க கார் ஓனர். ஹாய் காய்ஸ். இந்த காரோட இது எல்லாம் எப்படின்னு சொல்லுங்க. நம்ம காரை பற்றி எனக்கு ஒன்றும் முழுசாக தெரியாது. சொல்ல போனால் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதுலேருந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு நம்ம எங்கேயாச்சும் விலாகு போனால் வெளியே போனால் கீர் போடக்கூடாதுன்றதுக்காகவே ஆட்டோமேட்டிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதாக தான் ஆட்டோமேட்டிக் கீரு. இதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா காரு, இந்த காரு நான் இந்த காரை நான் வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்தார் பாருங்க வாங்குறது, அவர் தான் எனக்கே சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? ஆனால் நல்லா ரொம்ப ஜென்யூனான ஆள். ஏன்னா ஓட்ட தெரியுமானாரு. இல்லைங்க ஓட்டனது இல்லைன்னு. ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். ஓட்ட தெரியாதுங்க அப்படின்னேன். இப்படி தான் உட்காருங்க, இப்படி தான் ஓட்டணும்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் எடுத்து கீயை கொடுத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்லி கொடுத்தாரு. எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆடி கார் ஓட்டும் போது நம்மளாம் இது ஓட்டுவோமா அப்படின்ற ஒரு இதில் இருந்துச்சு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கடலில் இந்த மிதக்கு முள்ள குதிரையில் போகிற மாதிரி இருக்கா? நீங்கெல்லாம் பைத்தியம் மாட்டா நீங்க? இதுக்கெல்லாம் வாங்க வேண்டியதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கு. அதை பண்ணா இப்போ வந்து நம்ம பாருங்க, பார்த்தீங்கன்னா நம்ம காரை சுற்றி பார்க்கலாம். அவங்க பாருங்க காரை சுற்றி காட்டுவாங்க. காரை சுற்றி காட்டுறீங்களா? நீங்கள் சுற்றி காட்டுங்க. சாத்திருங்க, டோர் சாத்துங்க. கார் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்குதுங்க.
ஆடி கார்னால் இதுதானா? தூரமாக நின்று பார்த்த காரை வந்து நம்ம உள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறவங்களுக்கு இவங்க தான் மேடம். ஆனால் சிம்பிளாக இருக்காங்க. ஆடி காருக்கு ஓனருங்க பாருங்க. ஆடி கார் பார்த்துக்கோங்க. காரு சொன்ன மாதிரி தொட்டு பார்த்து உள்ளே உட்காந்து பார்த்து போகிறதுக்கு திவ்யா வீடு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? வாங்க வாங்க. இன்னைக்கு வந்து கார் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனால் நம்மளை அப்படியே காரில் ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு போன வாரத்துலேயே வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வர முடியலையா? சரி சுச்சுவேஷன் அப்படின்னால வர முடியலையா, சரி நம்ம வந்து சரி வரேன்னு சொன்னாங்கல்ல பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்தால் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ். மேட்ரு போகலாம். அதான் இந்த காரில் இல்லை, இந்த கப்பலில் வந்து எங்களை மேட்டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரே ஜாலி தான். போய் பார்ப்போம் வாங்க. மேட்டூர் இது வரைக்கும் போனதில்லை, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஆடி கார். கிளம்பு எங்க ஆட்டோவே இதோட நல்லா வாங்க எல்லாரும் மேட்டூர் போலாம். இங்க காட்டுங்க. இதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் லைஃபோட ட்ரீம், மிகப்பெரிய ட்ரீம். நமக்கு இது மேலே கார் மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேற எதுனா வாங்கலாம். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? எப்போ சாவி? ஃபர்ஸ்ட் வீடு கட்டலாம். இவங்கெல்லாம் பாருங்க மாளிகையே கட்டி வச்சிருக்காங்க, அதனால அவங்க கார் வாங்கிட்டாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்குன்னு நாம கட்டி வைக்கணும். கார் எடுக்கதான் ட்ரீம்லாம் கிடையாது, வெளியே லாங் போறதுனால கார் எடுக்கலான்றதாக எடுத்தோம். என்னன்னா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம தேவையில்லாம அசிங்கப்படுத்தாங்க. ஒண்ணுக்காகவே இதை கூடியா செகண்ட்ல கூட நம்ம எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எடுத்தது தான் இது ஒரு நல்ல தாட். எல்லாரும் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு அவமானப்பட்டதும் அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அவமானப்பட்டதும் அவங்க பாத்தீங்கன்னா சாதிச்சு வாங்கிட்டாங்க. அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு அப்படியே கார் ஏறணும். ரிகர்சலாக ஒரு ரவுண்ட் வந்ததுக்கே வாமிட் வர மாதிரி எல்லாம் கேர் ஆகிடுச்சு. நம்ம எப்படி இன்னும் 2-3 ரவுண்டெல்லாம் போகும்போது இல்லை, ஒரே கேரிஃபைங்காக இருக்குது எல்லாருக்குமே. எல்லாருக்குமே இல்லை, எனக்கு மட்டும் அப்படி இருக்கு. நான் வரேன் மச்சான், கார்லேயே வந்து இறங்குறேன், அப்போ நம்ப விடு மச்சான். வரேன் வந்து எல்லாமே பேசிக்கலாம். இரு, அது ஒரு லக்கு அடிச்சிருச்சு. அது வரேன் வந்து சொல்கிறேன். வரேன். நம்ம வந்து புது காரில் மேட்டூர் டேமை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். எல்லாம் நார்மலானதும் வேலையாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐஸ்கிரீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மீன் தானே ஸ்பெஷலு. மீன் குழம்பு, மீன் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம பார்க் இருக்குது, குழந்தைங்களுக்கு மெயினாக விளையாடுறதுக்கான இடம் இருக்குது. எல்லாம் விளையாடிட்டு ரிலாக்ஸாக போக போகிறோம். இன்றைக்கி வந்து விளையாடுறத பார்க்க போகிறீங்க. வர நம்ம வந்து வந்துட்டோம் இல்லையா, இங்க பாருங்க தண்ணி எவ்வளவு அழகா போயிட்டு இருக்குன்னு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அங்க பாருங்க எல்லா பசங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி எவ்வளவு ஃபோர்ஸா வர்ற மாதிரி தெரியுது. இப்படி நார்மலா இல்ல அதிகமா என்னன்னு தெரியல. ஆடி 18 கண்டா இங்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு போவோம். வந்து குளிச்சுட்டு இங்கேயே மீன் செய்வாங்க, எடுத்து கொடுத்துட்டோமா செஞ்சு தந்துருவாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் பாருங்க பக்கத்துலயே பார்க் இருக்கு, அப்படியே பார்க்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. திவ்யா வந்து அடிக்கடி வந்திருக்காங்க. திவ்யா நாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இங்கே பக்கத்துலயே தான் இருக்கோம், ஆனா இங்க வந்து பார்த்தது இல்லை. பாருங்களேன் தண்ணி ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. ஆனா பசங்க குளிக்கிறது பார்த்தா பயமா தான் இருக்கு. நமக்கு நீச்சல் தெரியாத எனக்கு. உங்களுக்கு தெரியுமா திவ்யா? அதெல்லாம் எங்க அம்மா 3 வயசுலயே கிணத்துல தள்ளி விட்டாங்க, போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரூப்லயும் நீச்சல் தெரியாதால நான் மட்டும்தான். உங்களுக்கு தெரியுமாண்ணா? இதானே இவரு ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்க நல்லா நீச்சல் தெரியாதா? தெரியும் நடிக்கிறாங்க ஒரே முறையா. 10 அடி தள்ளி நிக்கிறேன். சும்மா என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நல்லா நீச்சல் அடிக்கிறாங்க. அங்க பாரு ரெடிஸ் வந்து முதல்ல இருக்கும் அப்படிங்கிறான். ரெனிஸ் போய் தண்ணி குளிக்கலாமா? அது என்ன கல்ல முதலியா தலை மாதிரி தெரியுது. அவ்வளோதான், நமக்கு பசி எடுத்துருச்சு. நம்ம என்ன சுற்றி பார்க்கவே இல்லை. இன்னும் உள்ள பார்க்கெல்லாம் இருக்குது. பார்க்கில் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சாப்பாடு வந்து இங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். பட் ஆனால் நாம் வந்து ஹோட்டல்லே சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் மீன் எடுத்து கொடுத்து செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா கடையில் செய்கிறது நமக்கு எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது. எடுத்து செஞ்சு சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். வாங்க நாம் போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், பசிக்குது. அவங்க ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க.
நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து எப்போ வந்தீங்கனாலும் மீன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லி சாப்பிட்டு போங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ட கடையில் வந்து மீன் ரொம்ப பழைய மீனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த பொரிச்சு கொடுத்த மீனெல்லாம் ஏதோ முள்ளு மறியெல்லாம் மேலே அப்படியே இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இல்லை. அதனால் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்து நீங்கள் சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க. அட்லீஸ்ட்டு இல்லை நீங்கள் சாப்பிட்றதோ சமைச்சு சாப்பிட்றதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நாங்கள் சாப்பிட்டது ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இதில் வந்து நாங்கள் சாப்பிட்ட கடை அப்படி இருந்துச்சு, மற்ற எல்லா கடையும் எல்லாம் குறை சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நல்லா விசாரித்து பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஒரு நபருக்கு 10 ரூபாயா, ஒரு செல்போன் வீடியோக்கு 500 ரூபாயா, எல்லாத்தையும் பே பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப அருமையான இடம். வந்ததுலேருந்து எல்லாம் மாற்றி மாற்றி குழந்தைங்கலாம் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு, யானை முதல்ல என்ட்ரி இருக்காங்க. இன்னும் இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிருக்கும், பார்க்கும் எப்படி இருப்போன்னு. கணேஷ் நீ வந்து எல்லாரும் பாருங்க அங்கங்க உட்காந்துருக்காங்களா, நம்மளும் வந்து சாப்பாடு வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தோம்னா இங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் வெளியே வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம்னா கூட இங்க அப்படியே உட்காந்து பீஸ்ஃபுல்லா சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அங்க ஹரிபரியா சாப்பிடுறதுக்கு வாங்க. ஒரு அமைதியான ஒரு அரை மணி நேரத்தை தேடி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. அங்க பாரு பாய் பாய். நீ இப்ப சொல்லு, மேட்டூர் வாங்க, தூரி அடி என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, பாய். இந்த ட்ரிப் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் செம்ம ஜாலி தான் பாருங்க. ரொம்ப ஆக்டிவா விளையாடிட்டு இருக்காங்க, ஓடி ஓடி விளையாடுறாங்க. ஒரு டைம் பயப்படுறாங்க, இருந்தாலும் மறுபடியுமே அதை உயரத்தரமா மறுபடியும் எடுத்துட்டு கிளம்பி விளையாடிக்கிறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்றாங்க இவங்க தான். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எப்படி சொல்றது ஜில்லுன்னு வருதா. இந்த டைம்ல நல்லா கட்டல் போட்டு படுத்துக்குள்ள எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கும். அப்படியே பக்கத்துலயே ஒரு காஃபி டீ கடை வாங்கி குடிச்சிட்டு நிம்மதியா குடிச்சிட்டு ஒரு படுத்துக்குள்ள செம்மையா இருக்குல்ல. அதுக்கு நீ மேட்டூர் டேமையே விலைக்கு வாங்கணும். இப்பதான் வந்து ஆடிக்கார் வாங்கியிருக்காங்க, அதுல டிராவல் பண்ணி அடுத்த டைம் வந்து மேட்டூர் டேமே வாங்கிடுறது தான். அதான் திவ்யாவோட ஏம். அப்படி சொல்லுவீங்க. மேட்டூர் வந்து நல்லபடியா என்ஜாய் பண்ணியாச்சு. நம்மளை விட குழந்தைங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களாம் கொஞ்ச நேரத்துக்கு மேல அப்படியே டயர்டாகி கேராக உட்காந்துக்கிட்டோம். இவங்க சலிக்கவே மாட்டேங்கிறாங்க பாருங்க, இன்னுமே சறுக்கு விளையாடணும், அது விளையாடணும், இது விளையாடணும் விளையாடிட்டே இருக்காங்க. பாம்பு முயல் இதெல்லாமே பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க. குழந்தைங்களாம் வந்தா நல்ல இடம் ஈவினிங் எல்லாம் விளையாடுறதுக்கு. சரி நம்மளும் பார்க்காத இடத்த பார்த்தாச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மேட்டூரே வரும். இவ்வளோ பக்கத்துல வந்துட்டு பார்த்தது கூட இல்லை. அவ்வளோதான், அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு வழியா நம்ம புது கார்ல வந்து ஒரு சின்ன ட்ரிப்பையும் முடிச்சிட்டோம். இப்ப காருக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போறதுதான் வேலையா. இப்ப காரு எடுத்துட்டு இப்ப நம்ம ஊருக்கு போறதுதான் வேலை. மேட்டூர்ல சுத்தி பார்த்தாச்சு. காரு வந்து சொல்றது ஓகே சொல்லுப்பா. கார் வாங்கின அந்த பூரிப்புல எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. கமெண்ட்ஸ்ல வந்து ஓசி கார்ல இவ்வளவு பில்டப் பண்றீங்களான்னு கழுவி ஊத்த போறீங்கன்னு தெளிவா தெரியுது. நம்ம வந்து திவ்யா வீட்டு கார் தான் இப்பயும் பதிவு பண்ணிடுறோம். நம்மளது எந்த காரும் கிடையாது. சரி நம்மளெல்லாம் ஒரு ட்ரிப்பு கூட்டிட்டு போயிருந்தாங்க, ஆடி கார்ல எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஊருக்கு கிளம்பலாம். ஓகே ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இல்ல ஏதோ ஒரு வீடியோ கண்டென்ட் ஏதோ ஒன்றுல சந்திக்கலாம். ஓகே ஓகே, பாய்.